सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 18/1/1971 அவ்யக்த பாப்தாதா மதுபன். அவ்யக்த ஸ்திதி மூலமாக சேவை. இன்று சப்தத்திலிருந்து விலகிச் செல்லும் நாளாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பாப்தாதாவும் சப்தத்தில் எப்படி வந்தார்? சப்தத்திலிருந்து விலகியிருப்பதற்கான பயிற்சி மிகவும் அவசியம். சப்தத்தில் வந்து ஆத்மாக்களுக்கு என்ன சேவை செய்கிறீர்களோ அதைவிட அதிகமாக சப்தத்திலிருந்து விலகிய நிலையில் நிலைத்திருந்து சேவை செய்வதினால் சேவையின் உடனடி பலனை பார்க்க முடியும். தன்னுடையது அவ்யக்த ஸ்திதியாக இருக்கும் காரணத்தினால் மற்ற ஆத்மாக்களுக்கும் அவ்யக்த ஸ்திதியை ஒரு வினாடி அனுபவம் செய்வித்தால் கூட அதனுடைய உடனடியான வெளிப்படையான பலன் சொரூபம் உங்களுடைய எதிரில் தென்படும். சப்தத்திலிருந்து விலகிய நிலையில் நிலைத்திருந்து பின்பு சப்தத்தில் வருவதினால் அந்த சப்தம் சப்தமாக அனுபவம் ஆகாது. ஆனால் அந்த சப்தத்திலும் கூட அவ்யக்த வைப்ரேஷன், என்ன அதிர்வலைகள், பிரபாவம் எவரையும் கூட தந்தையின் பக்கம் கவர்ந்து ஈர்க்கும். அந்த சப்தத்தை கேட்டு அவர்களுக்கு உங்களுடைய அவ்யக்த நிலையின் அனுபவம் ஏற்படும். சிறு குழந்தைகளுக்கு தாலாட்டு பாடுகிறார்கள், அது கூட சப்தமாக தான் இருக்கிறது. ஆனால் அந்த சப்தம் சப்தத்திலிருந்து விலகிய நிலைக்கு, உறக்க நிலைக்கு எடுத்துச் செல்லும் சாதனமாக இருக்கிறது. அதேபோல் அவ்யக்த நிலையில் நிலைத்திருந்து சப்தத்தில் வந்தீர்கள் என்றால் சப்தத்திலிருந்து விலகிய நிலையின் அனுபவத்தை செய்விக்க முடியும். ஒரு வினாடியின் அவ்யக்த நிலையின் அனுபவம் இம்மாதிரி ஆத்மாவை அழியாத சம்பந்தத்தோடு இணைக்க முடியும். மாயா கூட அந்த அனுபவி ஆத்மாவை அசைக்க முடியாத அளவிற்கு அந்த மாதிரி பிரிக்க முடியாத சம்பந்தம் ஏற்பட்டு விடுகிறது. சப்தத்தின் மூலமாக மட்டும் பிரபாவமாகின்ற ஆத்மாக்கள் அநேக சப்தங்களை கேட்பதினால் வருபவர்கள் செல்பவர்கள் ஆகிவிடுகின்றார்கள். ஆனால் அவ்யக்த நிலையில் நிலைத்திருந்த சப்தம் மூலமாக அனுபவமான ஆத்மாக்கள் வருவது போவதிலிருந்து விடுபட்டு விடுகிறார்கள். அந்த மாதிரி ஆத்மாவின் மேல் எந்தவிதமான பிரபாவமும் ஏற்பட முடியாது. ஆகவே எப்பொழுதும் தன்னை இணைந்திருப்பவராக நினைத்து இணைந்த ரூபத்தின் சேவை செய்யுங்கள். அதாவது அவ்யக்த நிலை, பிறகு சப்தத்தில் வருதல். இந்த இரண்டின் இணைந்த ரூபத்தின் சேவை வாரிசுகளை உருவாக்கும். சப்தம் மூலமாக மட்டும் சேவை செய்வதினால் பிரஜைகள் உருவாகிக் கொண்டே இருக்கிறார்கள்.
எனவே இப்பொழுது சேவையில் புதுமையை கொண்டு வாருங்கள். இந்த விதமான சேவை செய்வதற்கான சாதனம் என்ன? எந்த நேரம் சேவை செய்கிறீர்களோ அந்த நேரம் சிந்தனை ஓடுகிறது. ஆனால் நினைவில் மூழ்கியிருக்கும் நிலை சிந்தனையின் நிலையை விட குறைவாக இருக்கிறது. மற்றவர்களின் பக்கம் அதிக கவனம் செல்கிறது. தன்னுடைய அவ்யக்த நிலையின் பக்கம் கவனம் குறைவாக இருக்கிறது. இதன் காரணமாக ஞானத்தின் பிரபாவம் ஏற்படுகிறது. ஆனால் முழு ஈடுபாட்டோடு மூழ்கியிருக்கும் நிலையின் பிரபாவம் குறைவாக தென்படுகிறது. இதன் காரணமாக ஞானம் மிகவும் உயர்ந்தது என்று கூறுகிறார்கள். ஆனால் அதிலே மூழ்கியிருக்கும் நிலைக்கு தைரியம் வைப்பதில்லை. ஏனென்றால் அவ்யக்த நிலை மூலமாக உறவை ஏற்படுத்தி கொள்ளும் அனுபவம் செய்யவில்லை. மற்றபடி ஞானத்தை கொஞ்சம் எடுத்துக்கொள்வதினால் பிரஜையாகி விடுகிறார்கள். இப்பொழுது உறவை ஏற்படுத்தி கொள்வதினால்தான் எதிர்காலத்திலும் உறவில் வருவார்கள். இல்லையென்றால் பிரஜையில் வருவார்கள். எனவே யாரையாவது ஒரு நொடியாவது அவ்யக்த அனுபவம் மூலம் உறவை ஏற்படுத்தி கொள்ளும் இந்த புதுமையை கொண்டு வர வேண்டும். உறவு மற்றும் நெருக்கம் இரண்டிலுமே வித்தியாசம் இருக்கிறது. நெருக்கத்தில் வருகிறார்கள், ஆனால் உறவில் வருவதில்லை. புரிந்ததா? இன்றைய நாள் அவ்யக்த நிலையை அனுபவம் செய்தீர்கள். இதே அனுபவம் எப்பொழுதும் நிரந்தரமாக வைத்தீர்கள் என்றால் மற்றவர்களையும் அனுபவம் செய்விக்க முடியும். இன்றைய நாட்களில் வாய்மொழி மற்றும் மற்ற சாதனங்கள் அநேக விதமாக அநேகர்கள் மூலமாக ஆத்மாக்களை பிரபாவம் செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அனுபவம் என்பதை உங்களை தவிர வேறு யாரும் செய்விக்க முடியாது. எனவே இப்போதைய நேரத்தில் இந்த அனுபவம் செய்விப்பது அவசியமாக இருக்கிறது. அனைவரிடத்திலும் எதிர்பார்ப்பும் இருக்கிறது. கொஞ்ச நேரத்தில் அனுபவம் செய்ய வேண்டும் என்ற ஆசை உடையவர்களாகவும் இருக்கிறார்கள். கேட்க விரும்பவில்லை. அனுபவத்தில் நிலைத்திருந்து அனுபவம் செய்வியுங்கள். அனைவரின் அன்பும் வதனத்தை வந்து சேர்ந்தது. 3 விதமான நினைவும் அன்பும் வதனத்தை வந்தடைந்தது என்று ஏற்கனவே கூறியிருந்தோம். வியோகி, பிரிந்து இருப்பவர், யோகி மற்றும் சிநேகி 3 ரூபத்திலும் அன்பு நினைவுகள் பாப் தாதாவிற்கு கிடைத்தது. ரிவைஸ் கோட்ஸினுடைய வருடமும் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. வருடம் முடிந்தவுடன் மாணவர்களுக்கு அவருடைய ரிசல்ட்டை கொடுக்க வேண்டும். இந்த வருடத்தின் ரிசல்ட்டில் ஒவ்வொருவருக்கும் என்ன ரிசல்ட் கொடுக்க வேண்டும்? இதனுடைய முக்கியமான 4 விஷயங்களை கவனத்தில் வைக்க வேண்டும். 1. தன்னில் அனைத்து விதமான உயர்ந்த தன்மை எந்தளவு இருக்கிறது. 2. சம்பூர்ண தன்மை மற்றும் அனைவரின் உறவில் நெருக்கம் எவ்வளவு இருக்கிறது. 3. தன்னில் மற்றும் மற்றவர்களின் உறவில் திருப்தி எதுவரை இருக்கிறது. மற்றும் 4. தன்னில் வீரத்தன்மை எவ்வளவு வந்திருக்கிறது. இந்த 4 விஷயங்களையும் தன்னில் சோதனை செய்ய வேண்டும்.
இன்றைய நாள் நினைவு நாளாக மட்டும் கொண்டாடாமல் இன்றைய நாளை சக்தியை அதிகரிப்பதற்கான நாளாகவும் கொண்டாட வேண்டும். இன்றைய நாள் ஸ்திதி மற்றும் ஸ்டேஜை மாற்றம் செய்யும் நாள் என்று புரிந்து கொள்ளுங்கள். எப்படி இன்றைய நாட்களில் உள்ளே இருப்பது தெளிவாக தெரியும் பொருள் டிரான்ஸ்பரண்ட் நன்றாக இருக்கிறது இல்லையா? அதேபோல் தன்னையும் அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் நிலைக்கு டிரான்ஸ்பர் செய்ய வேண்டும். இன்றைய நாளின் மகத்துவத்தை புரிந்து கொண்டீர்களா? உங்களுடைய உடலின் உள்ளே அமர்ந்திருக்கும் ஆத்மா மிகவும் தெளிவாக அனைவருக்கும் தென்படும் அளவிற்கு டிரான்ஸ்பரண்ட் ஆகிவிடுங்கள். உங்களுடைய ஆத்மீக சொரூபம் அவர்களுக்கு அவர்களுடைய ஆத்மீக சொரூபத்தின் சாட்சாத்காரம் செய்விக்கட்டும். இதைத்தான் அவ்யக்த மற்றும் ஆத்மீக ஸ்திதியை அனுபவம் செய்விப்பது என்று கூறப்படுகிறது. நினைவு யாத்திரையின் ரிசல்ட் இன்று என்னவாக இருந்தது? அன்பு சுரூபமாக இருந்ததா அல்லது சக்தி சுரூபமாக இருந்ததா? இந்த அன்பு கூட சக்தியின் வரதானத்தை பிராப்தி செய்விக்கிறது. அப்படி இன்று அன்பின் வரதானத்தை பிராப்தி செய்வதற்கான நாளாகும். ஒன்று முயற்சி செய்வதினால் பிராப்தி, இன்னொன்று வரதானத்தினால் பிராப்தி. அப்படி இன்றைய நாள் கஷ்டப்பட்டு செய்யும் முயற்சியின் மூலமாக சக்தியை பிராப்தி செய்வதற்கான நாள் இல்லை. மாறாக அன்பு மூலமாக சக்தியின் வரதானத்தை பிராப்தி செய்வதற்கான நாளாகும். இன்றைய நாளை விசேஷ வரதானத்தின் நாளாக புரிந்து கொள்ளுங்கள். அன்பு மூலமாக வரம் கொடுப்பவரிடம் இருந்தும் எந்த ஒரு வரத்தையும் பெற முடியும். முயற்சி மூலமாக இல்லை, ஆனால் அன்பு மூலமாக என்று புரிந்து கொண்டீர்களா? யார் எவ்வளவு வரம் பெற்று கொண்டார்கள் என்பது அவரவரை பொறுத்து. ஆனால் அன்பு மூலமாக அனைவரும் அருகாமையில் வந்து வரதானத்தை பிராப்தி செய்ய முடியும். வரதான நாளை யார் எவ்வளவு புரிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவே அடைய முடியும். அக்கணமே பிடித்து கொள்பவர்களின் அற்புதமே அற்புதம். இன்றைய வரதான நாளன்று யார் எவ்வளவு பிடித்து கொள்ள முடிந்ததோ அந்தளவே வரதானத்தையும் பிராப்தி செய்தார்கள். எப்படி ஒரு தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் கவர்ந்திழுக்க வேண்டாம் என்று முயற்சி செய்கிறீர்கள் இல்லையா? அந்த மாதிரியான நாள்தான் இன்று. இன்று சுலபமாக நினைவின் அனுபவம் செய்தீர்கள். நல்லது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है जो बाबा कहते हैं। सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।